welcome back to our channel Chat with Bhavya. It's good to talk. First of all, இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப thanks. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் என்னோட பாப்பாக்கு கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஆரம்பிச்சு ஒரு 2-3 months ஆகுது. ஸோ வந்துட்டு நான் அதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன், அதை பற்றி எல்லாம் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரெக்னன்சி ரிலேட்டட், சைல்ட் கேர், பேரண்டிங் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்துட்டு கிளாத் டைப்பரோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் தரேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளாத் டைப்பர் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிளாத் பேப்பரில் இருக்க அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் நான் ரொம்ப ஹைட் பண்ணாமல் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் டேரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு கிளாத் பேப்பரே பார்த்ததில்ல அப்படின்னா சாதாரண கம்பெனி டைப்பர்ஸ் மாதிரி தான் கிளாத் டைப்பர்ஸும் இருக்கும். பட் ஆனால் கிளாத் டைப்பரை நம்ம திருப்பி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். கம்பெனி டைப்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்போஸ் தான் பண்ணணும். கிளாத் டைப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா துணி மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் வைக்கணும். இன்சர்ட் வச்சுட்டு நம்ம பாப்பாக்கு நம்ம எப்படி அண்டர்வேர் போட்டு விடுறோமோ அந்த மாதிரி போட்டு விட்டால் போதும். கிளாத் டைப்பரை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி எந்த கிளாத் டைப்பரை வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாத் டைப்பர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னா ஓகே அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நீங்கள் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளும் வந்துட்டு பாப்பாக்கு லைக் கெமிக்கலான ஒரு இது எடுத்து போட்டு விட மாட்டோம். அண்ட் இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து என்விரான்மெண்டலுக்கும் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் கிளாத் டைப்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் கிளாத் டைப்பர் ட்ரை பண்ணேன். லைக் எந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்றது தேட ஆரம்பித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாத் டைப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. லைக் ஒரு நார்மலான ஃபேமிலியால் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு ஒரு கிளாத் டைப்பர் வாங்கணுமா அப்படின்றது யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கே வந்துட்டு ஒரு கொஷின் மார்க் மாதிரி தான். இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் அதில் பெனிஃபிட்டும் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக மட்டும்தான் நம்ம வந்து அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு ஒரு 3 years வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த பெனிஃபிட்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்துட்டு அவ்வளோ காசு போட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நான் எந்த பிராண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் வந்துட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப பேர் போன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்துட்டு இந்த பாப்பாவோட டைப்பர்ஸ் மட்டுமே செய்கிறாங்க. அண்ட் நிறைய அவங்கக்கிட்டே நம்ம டைரெக்டாக ஆன்லைன்லேருந்து வாங்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலேருந்து கூட வாங்கலாம். பட் ஆனால் ஒரு நார்மலான மிடில் கிளாஸோட ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி இருக்க டைப்பர் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த டைப்பர் கிடச்சிது. இந்த டைப்பர் எதில் இருந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பெம்பிகா அப்படின்னு சொல்கிற பிராண்டு. தெரியுதா? எல்லாம் தலைக்கீழாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெம்பிகா பிராண்டில் தான் வந்துட்டு கொஞ்சம் டைப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான கிளாத் டைப்பர் பட் ஆனால் வந்துட்டு ஒரு நார்மலான ரேட்டில் இருக்குது, நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரேட்டில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றனால தான் இது வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத் டைப்பர்ஸில் ஆன்லைனில் நம்ம வாங்குறது மூலமாக இன்னொரு ஒரு ரிஸ்க் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் வாங்கும்போதே வந்துட்டு ரொம்ப யோசித்தேன், இது ரிட்டர்ன் பண்ண முடியாது, வரும்போதே வந்துட்டு இதுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கேள்விலாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வாங்கி தான் பார்த்துருவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இந்த டைப்பர்ஸ் வாங்கினேன். இன்னொரு ஒரு லெசன் வந்து நான் இதில் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாத் டைப்பர் வாங்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லைக் ஒரு டைப்பர் 2 டைப்பர் அப்படி வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது லாஸ் தான். வாங்குறதுனா காம்போ பேக்காக இருக்குது, அதெல்லாம் வாங்குங்க. நான் இப்போ வாங்கின காம்போ பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 பீஸ் வரும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது ரெட்டு, அது மாதிரி எல்லோ, பிங்க்கு, ப்ளூ, வைலட், ஆரஞ்ச், க்ரீன் சொல்லிட்டு ஒரு 7 கலர் இருக்குது. 7 கலரில் என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 4 கலர் தான் இருக்குது. அந்த 4 கலர் தான் இது. மிச்ச கலர்லாம் வந்துட்டு பாப்பா ஒன்று போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சத்தில் அடுக்கில் இருக்குது. ஸோ இந்த 7 கலர் தான் வந்துட்டு நான் வாங்கினேன். நான் வாங்கும்போது எல்லா 7 கலருமே வந்துட்டு நல்லா தான் வந்திருந்தது. நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இதோடு சேர்த்து அவங்க 7 இன்சர்ட்டும் வந்துட்டு இது கூட தராங்க. இன்சர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த இந்த காம்போலயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இன்சர்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இன்சர்ட்ல வந்துட்டு ஒயிட் கலர்ல வந்திருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லலாம் கூட இருக்கு. நான் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல பிளாக் கலர் இன்சர்ட் தான் வந்துட்டு நிறைய தண்ணி வந்துட்டு அப்சார்ப் பண்ணும் அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ அதனால நான் வாங்கும்போது காம்போல லைக் 7 டைப்பர்ஸ் ப்ளஸ் 7 இன்சர்ட்ல பிளாக் கலர் இன்சர்ட் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த பெம்பிகாவோட இன்சர்ட் வந்துட்டு நீங்க தனியாகவும் இது இப்போ வேண்டாம் இது இருக்கும், பட் ஆனால் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா சிலது வேணும்னா அது தனியாக கூட கிடைக்குது, நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம். நான் மிச்ச இன்சர்ட்ஸ்க்கும் இந்த இன்சர்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இது வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்த விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா மிச்ச இன்சர்ட்ஸில் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு இப்படி ஒரு தையல் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு கிடையாது. ஸோ நம்ம துவைச்சு யூஸ் பண்ணும்போது நான் நிறைய கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் படித்த போது மற்ற பிராண்டில் சொல்கிறேன், அந்த இன்சர்ட் வந்துட்டு ரொம்ப சுருங்கி போயிடும், உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வைக்கும் போது ஸ்டிஃபாக இருக்காது அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தான் வந்துட்டு நான் அந்த பெம்பிகா அது சூஸ் பண்ணேன். இதில் வந்துட்டு இப்படி நல்ல தச்சு இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வாஷ் பண்ணாலும் சரி இது வந்துட்டு இப்படி சுருங்கிறதோ அப்படிலாம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இதோட அப்சார்பன் பவர் வந்துட்டு இருக்காது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நல்லா பாப்பாவுக்கு போடுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி காய வைங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை அப்சார்ப் பண்ணுறதே வந்துட்டு நிறைய பண்ண ஆரம்பிக்கும். இது வந்துட்டு அவங்களோட அந்த லேபிள் மாதிரி இருக்குல்ல அந்த ப்ராடக்ட் வரும்போது அதுலேயே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இது வந்து நிறைய தண்ணி வந்துட்டு அப்சார்ப் பண்ணும். இது வந்துட்டு ஒரு ரொம்ப நிறைய வெட் பண்ணுற பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 4 hours வரைக்கும் தாங்கும். கொஞ்சம் நார்மலான வெட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 hours வரைக்கும் இந்த ஒரு இன்சர்ட் வந்துட்டு தாங்கும். இந்த கிளாத் டைப்பர் வந்துட்டு நம்ம திருப்பி ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கனால நம்ம வந்துட்டு ஒரு 5 kgலேருந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 15 kg ஆகுற வரைக்கும் நம்ம இந்த டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்துட்டு 300+ வாஷ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது இதுக்கு. அண்ட் வந்து நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்க லேயர் வந்துட்டு லைக் பாப்பா மோஷன் போனால் கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படிலாம் வந்துட்டு உங்களுக்கு தோணலாம். பட் இது வரைக்கும் அந்த மாதிரியா எந்த கலர் சேஞ்சும் நான் பார்க்கல. நல்லா அதே மாதிரி ஒயிட்டாக தான் இருக்குது அண்ட் அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் சும்மா சின்ன பாப்பாவாக இருந்தால் அதாவது 5 kgயில் இருக்க பாப்பாவாக இருந்தால் எப்படி போடணும் அப்படின்றத செட் பண்ணி காட்டுறேன். 5 kgயில் இருக்க பாப்பாவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி 3 rows-ஐயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஒயிட் கலர் பட்டன்ஸுமே தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஒயிட் பட்டன்ஸ் எதுனால பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹிப் சைஸ்க்கு. பாப்பா வந்து எந்த அளவுக்கு ஹிப் சைஸ் சின்னதாக இருக்கோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றனால இங்கே வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஹிப்பை வந்து இது பண்ணணும். இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் வச்சுட்டு சின்ன பாப்பாவாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபிட்டிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பாப்பாவோட வயிறு வந்துட்டு பெருசாக நீங்கள் வந்து இதை தள்ளி இந்த கடைசி இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3 months வரைக்கும் 3 to 4-5 months வரைக்கும் கூட வந்துட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட் செட்டிங்லேயே போகலாம். 5 monthsக்கு அப்போ தான் வந்துட்டு அவங்களோட சைஸ்லாம் சேஞ்ச் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்களும் வந்துட்டு பாப்பா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்துட்டு பாப்பா இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து 2வது ரோவில் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது வெறுமனே ஃபஸ்ட்டு 2 rows மட்டும் தெரியும். இந்த 3rd row இதுவும் வந்துட்டு துணிக்குள்ளே போயிடும். இப்போ அது மாதிரி பாப்பா ரொம்ப பெருசாயிட்டாங்க 2 years அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே இந்த ரோஸில் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. எல்லாமே அப்படியே வச்சுட்டு பாப்பாவோட இடுப்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரோலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட்டை வந்துட்டு 2 வகையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் வரும்போதே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நான் ஒரே ஒரு பத்தத்தில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா இப்படி நம்ம வெளியே வச்சு கூட பாப்பாவுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த இன்சர்ட்டை இன்சர்ட் பண்ணணும். இப்படி வந்துட்டு நீங்கள் இன்சர்ட்டை வந்து இப்படி பிடிச்சி இந்த சாக்ஸ் போடுற மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். இன்சர்ட் வந்துட்டு உள்ளே போயிடும். தெரியுதா? இப்படி உள்ளே போயிட்டோன்னா நம்ம பாப்பாவுக்கு ஏற்ற சைஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாப்பாவை படுக்க வச்சு அவங்களுக்கு மேலே எப்படி நம்ம டைப்பர் போடுவோமோ அதே மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்படி தான் இருக்கும் நம்ம போட்டால். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வாஷ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு போட முடியும்.
நீங்கள் வந்துட்டு ரொம்ப அவசரமாக லைக் கொஞ்சம் காயாத இன்சர்ட் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா கூட அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பாப்பாவுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 1 டேயில் காஞ்சிரும். பட் ஆனால் இன்னும் மழை காலத்தில் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கையிலையும் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அதுலேயும் வாஷ் பண்ணலாம். பட் ஆனால் நான் இன்னும் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கல. இது வரைக்கும் வந்துட்டு வீட்டில் வந்து கையில் தான் வாஷ் பண்ணிகிட்டு இருப்போம் பாப்பாவோட க்ளோத்ஸ் எல்லாமே. ஸோ வாஷிங் மிஷினில் போட்டும் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ஸ் எதில் இருக்கோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாப்பா வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே பூப் போயிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த இன்சர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே துவைக்க வச்சுடுங்க. துவைக்கும் போது நீங்கள் நார்மலாக என்ன டிட்டர்ஜென்ட்டோ சோப்போ யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துடலாம். இதுக்காகன்னு சொல்லிட்டு வேற எதுவும் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இந்த இன்சர்ட்ஸ் வந்துட்டு நம்ம துவைக்கும் போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில போட்டு அப்படியே சும்மா வாஷ் பண்ணி அப்படியே வந்துட்டு காய போடாதீங்க. இதுக்குள்ள வந்துட்டு பாப்பாவோட யூரின் வந்து நிறைய அப்சார்ப் ஆகி இருக்கனால நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு தண்ணியில முக்கி பிழிஞ்சு அப்படி பண்ணாதான் வந்துட்டு இதுல இருக்க யூரின்லாம் வந்துட்டு நல்லா வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டு நார்மலாக வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே காய போடலாம். இது போடுறதுனால ரேஷஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பாவோட ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பாப்பாவோட ஸ்கின் டைப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சரி கண்டிப்பாக ரேஷஸ் வரும். பாப்பாவோட ஸ்கின் டைப் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் நார்மலான ஸ்கின் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரேஷஸ்லாம் வராது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டைப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் பாப்பாவோட ப்ரைவேட் ஏரியாவும் சரி இல்லை வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஏரியா வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவர் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு காத்தோட்டமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ரேஷஸ் வரும், இல்லை ரெட்னஸ் வரும், இல்லை இச்சிங் வரும், இது எல்லாமே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டயப்பர் போடுறீங்களோ அதே மாதிரி டயப்பர் ஃப்ரீ டைமும் வந்துட்டு பாப்பாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தரணும். நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்கிறேன். இந்த டயப்பர்ஸ் போடும்போது இப்போ நான் வந்து ஒரு 3 ஹார்ஸ் இல்லை 4 ஹார்ஸ் போட்டால் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரியான ஒரு ரேஷ் இருக்க மாதிரியோ இல்லை வந்துட்டு ஸ்கின் ரொம்ப வெட்டாக இருக்க மாதிரியோ எனக்கு தோணுனதில்லை. பட் ஆனால் நம்ம 6 ஹார்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 6 ஹார்ஸ்க்கு மேலே அப்படி போட்டிருந்தோன்னா அப்போ வந்துட்டு நம்ம ஸ்கின் அந்த பாப்பாவோட ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் லைக் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிறது இல்லை கொஞ்சம் ரெட்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு வருது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் வந்துட்டு டயப்பர் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே மாதிரி டயப்பர் ஃப்ரீ டைமும் பாப்பா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரேஷஸ் வராமல் பாப்பாவை பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லீக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லீக் ஆகும். உங்களோட பாப்பாவோட சைஸ்க்கு எது கரெக்டாக இருக்குது, எந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து தப்பாக வந்துட்டு ஃபிட்டிங் வச்சுட்டு நீங்கள் பாப்பா வந்து லைக் பாப்பா படுத்துகிட்டே இருக்க பாப்பானா கூட பரவாயில்ல. இப்போ மூவ் பண்ணுற பாப்பாவாக இருக்குது, திரும்புது, கவிழுது, நகருது, இந்த மாதிரி ஒரு பாப்பாவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் லூஸாக போட்டு விட்டிங்கன்னா அவங்க யூரின் போகும்போது கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். உங்கள் ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா லீக்லாம் வந்துட்டு ஆகாது. நான் இந்த டைப்பர்ஸை என் பாப்பாவுக்கு எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லைக் டே டைம்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நான் இந்த டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். நைட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நான் கம்பெனி டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். டே டைமில் வந்துட்டு அவளுக்கு எப்பயாவது பெட்டில் வந்துட்டு தூங்கணும், அவளை தொட்டிலில் வந்து தூங்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அப்போ வந்துட்டு இந்த டைப்பர்ஸ் போட்டுடுவேன். அதே மாதிரி லைக் சாயந்தர டைமில் அவள் பெட்டில் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் மட்டும் நான் அவளுக்கு வந்துட்டு இந்த டைப்பர் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாராவது டக்குன்னு வராங்க அந்த டைமில் வந்துட்டு நான் கம்பெனி டைப்பர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வாங்கினதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி டைப்பர் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு 10 rupees 12 rupees. நான் யூஸ் பண்ண ஒரு டைப்பர் லைக் என் பாப்பாக்கு யூஸ் பண்ண டைப்பர் வந்துட்டு ஒன்று வந்து 14 rupees கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு 1 hourக்கு இல்லை வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம் அந்த மாதிரி டைமுக்கு 1 hourக்கு அவ்வளோ செலவு பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு தான் ரொம்ப வேஸ்ட் ஆஃப் மணி. அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன், இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் இந்த கிளாத் டைப்பர்ஸ் வாங்கினேன். ஆனால் அதோட வேலையை வந்துட்டு இது கரெக்டாக பார்க்குது. லைக் ஒரு 2 hours 4 hours 6 hours வரைக்கும் கூட வந்துட்டு இது நல்லா இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த டைப்பர்ஸே வந்துட்டு நைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்துட்டு நான் நைட்டுக்கும் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாப்பாக்கு இருந்துச்சு, லீக் எதுவும் ஆகாமல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு லைக் கம்ப்ளீட்டாக வந்து கிளாத் டைப்பருக்கே ஸ்விட்ச் ஆகிட்டு ஒன்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகும்போது
அந்த மாதிரியான முக்கியமான டைமில் மட்டும் வந்துட்டு நம்ம கம்பெனி டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கம்பெனி டைப்பர்ஸ் வந்துட்டு நான் மாதத்துக்கு ஒரு 50 டைப்பர்ஸாவது வாங்குற மாதிரி இருக்குது. அதோட ஒரு பேக்கெட் 50 பேக், அதாவது 50 பீஸ் வர பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் வந்துடுது. மாதம் நான் 1000 ருபீஸ் போடுறதுக்கு நான் ஒரு மாதம் வந்து ஒரு 1500 ருபீஸ் போட்டேன்னா எனக்கு வந்து பாப்பா வந்து ஒரு 2.5 3 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் வந்துட்டு அந்த மாதிரி மாறலாமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் தரது வந்துட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணனோ அந்த லிங்க் தான் தரப்போகிறேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி தான் தெரியும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் இதை வாங்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், காம்போ பேக்காக வாங்குங்க. 7 பீஸ் வித் 7 இன்சர்ட்ஸ்ன்னு இருக்குது. அந்த பீஸ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் டெம்பிகாலே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வந்து ஒரு நார்மலான பிரிண்ட் பிளைனாக கலரில் இருக்குல்ல, இதுலேயே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் போட்டும் இருக்குது. உங்களுக்கு டிசைன்ஸ் வேணா நீங்கள் அது கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிவ்யூஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ்லாம் வந்துட்டு கீழே தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் இந்த கிளாத் டைப்பரை என் பாப்பாவுக்கு நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்துட்டு இதோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைப்பர்ஸோட லிங்க்ஸையோ இல்லை பேரையோ வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வந்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை இனிமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு இருந்தால் கூட அதையும் வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரெக்னன்சி ரிலேட்டட், சைல்ட் கேர், பேரண்டிங் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.